ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க தம்ப்நெயிலில் பார்த்ததும். ஸோ நம்ம சேனலுக்கு தேவையான ஒன்றத்தை தான் ஆர்டர் போட்டிருக்கோம். நான் ஒரு 26ஆம் தேதி அந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டேன். 31ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி காலையில் தான் எனக்கு அது வந்தது. சரி, வந்தவொடனே நம்ம அதையே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க. ஸோ அதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பானது. அதில் நமக்கு தேவையானதும் காம்போ மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன், வாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா கைஸ், இதுதான் நம்ம வாங்கின ப்ராடக்ட். அப்படியே தான் இருக்குது, சீல் பிரிக்காமல் இருக்குது, இது ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஆனால் நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறதுனால ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சைடு நம்ம அந்த பாக்ஸ் மட்டும் எடுப்போம். இதையும் இந்த சைடு ஓப்பன் பார்த்தீங்களா, ட்ரைபேட் 3110. எதுக்குன்னா காய்ஸ், ஸோ இப்போவே நான் கையில் பிடிச்சிட்டு தான் நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன், ஒரு ட்ரைபேட் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இப்போதைக்கு பட்ஜெட்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் காய்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இதில் ட்ரைபேடு மட்டும் இல்லை, இது கூட வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் சொல்கிறத விட. சரி, நம்ம இப்போ இதையும் பிரிப்போம். இந்த சைடு இப்படியே அவ்வளோதாங்க. எதை ஒன்றா பிரிச்சுருந்தான், இது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒத்த கையிலே பிரிக்கிறதுன்னா அதனால் இது வேறு. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணவொடனே என்ன இருக்குது, இது கருப்பு கலர் கவர் இருக்குது காய்ஸ். இது கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது, நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கான கிளிப்பு. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபோனுக்கு இந்த கிளிப்பு செட் ஆகும் தான் நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ நம்ம அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்படி. அடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னொரு இதுதான் கைஸ். நம்ம ஒரு வேளை தூரமாக உக்காந்துட்டு இருக்கோன்னா நமக்கு வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு, ஒரு வேளை குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதை எடுக்கிறதுக்கு அதுக்கு தேவைப்படுற ஒரு பட்டன் கைஸ். ஸோ இந்த பட்டன் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் கைஸ். 160 ரூபாவோ எவ்வளவோ போட்டுருக்கு கைஸ் இந்த பட்டனோட ரேட்டு மட்டும். ஸோ நம்ம இதுவும் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஒர்க் ஆகுது. ப்ளூ லைட் எரியுதுல நமக்கு. இது வந்து பேட்ரி போடுற மாதிரி டைப்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், கரெக்ட். உள்ளே பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் மாடலில் செல்லு கொடுத்துருக்காங்க. என்ன போட்டிருக்கு அதில் என்னமோ போட்டிருக்கு கைஸ். பேட்ரி குப்பை தொட்டியில் போடாதீங்க, ஏதோ போட்டிருக்கு. இது பேர் வந்து போச்சு, எங்கே வந்துச்சு. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் போல இருக்கு கைஸ். கீழே தெரியல இது பார்த்தீங்கன்னா. மறுபடியும் நான் கீழே போட்டுட்டேன். கரெக்டாக தான் போடுறேன்னா. என்ன கைஸ், இது செல்லு எத்ததுக்கு அப்புறம் கூட லைட் எரியுதா? எப்படி போடுறது? அவ்வளோதான் போல இருக்கு கைஸ். ஓகே, இதை இப்படியே வச்சிருவோம். மறுபடியும் இது போட்டுருவோம் இதில். சரி, ஓகே, இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்த ப்ராடக்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு உள்ள. இப்போ தாங்க மெயின் ப்ராடக்ட். இதை நம்ம ஒரு கையால் எடுக்கிறது தான் பெரிய விஷயமே. அதுக்கு முன்னாடி ஏதோ கவர் இருக்கே, மைக்கு கைஸ். ஆமாம், இது கூட செட்டாக பார்த்தீங்கன்னா மைக்கும் நான் சேர்த்தே ஆர்டர் பண்ணிட்டேன். மைக்கு ப்ளஸ் ட்ரைபேட். இது எவ்வளோ ரேட்டுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த மைக்கோட குவாலிட்டியும் நம்ம செக் பண்ணலாம்.
ஸோ அதில் வந்து இந்த மைக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. 1.5 மீட்டர் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம், ட்ரைபேடை ஓப்பன் பண்ணுவோம். ட்ரைபேடு லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், உள்ளே இருந்து நம்ம எடுப்போம். கருப்பு கலர் துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, கடைசிரும் பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் நம்ம வாங்கியிருக்க ட்ரைபேட். ஸோ இது லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இது என்னது, இதை நேராக வைக்கணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். லென்த்து காட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது மேலே இந்த மாதிரி மாட்டுற கிளிப்பு இது இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒன்று. அதுக்கடுத்து மைக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ மைக்கு உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் காட்டுறேன். இதையும் ஓரம் வச்சுருவோம், இதையும் வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை வச்சு பார்ப்போம், லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா கைஸ். ஸோ ஒரே ஆளாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம், இது ரொம்ப லென்த்தாக போவேணா வீடியோ. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மொத்தமாக இது ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க கைஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதா கைஸ், ஓவரால் ட்ரைபேட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு? நான் நினச்சேன் ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு, பார்த்தா அது அந்தளவுக்கு இல்லை கைஸ். ஸோ இப்போ இதை நம்ம கீழே கூட எடுத்து வைப்போம். பாருங்கள் கைஸ், ஸோ ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு கீழேயே வச்சு காட்டுறேன்னே. இதுதான் ஃபுல் ட்ரைபேடோட வியூ, இப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே, இதில் நம்ம வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இதில் நம்ம ஃபோன் மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அந்த மாதிரி நம்ம ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு கைஸ். ஸோ வீடியோ ஒரு சில கோணையாக இருக்கா நேராக இருக்கா அதுக்கோசம் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நம்ம இதில் ஃபோனை மாட்டி மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் ட்ரைபேட் அன்பாக்சிங். ஸோ இந்த ட்ரைபேட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கா, இது மேலே ஒரு ட்ரிம்மர் பாக்ஸ். ஸோ இந்த ட்ரிம்மர் பாக்ஸ் எங்கே இருக்கும், ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுப்பேன் கைஸ், நிற்க வச்சுப்பேன். ஸோ இந்த ஸ்டூல் வந்து நார்மல் சேர் தான் கைஸ். ஸோ இதில் வச்சுட்டு இங்கே இருக்கும் கைஸ் இந்த சேர். ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கும், பின்னாடி ப்ளூ கலர் பேக்ரவுண்ட். ஸோ இதுதான் கைஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தது. ஸோ இது செட் ஆகலைன்றதுக்கோசம் தான் கைஸ் ட்ரைபேடே வாங்கினது. சரி வாங்க இப்போ நம்ம மைக் குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ கைஸ் இதுதான் ஒரிஜினலோட மைக் குவாலிட்டி. எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே இதுக்கப்புறம் தான் கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு கிளிப்பு கொடுத்துருக்காங்க, அது அந்தளவுக்கு செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஓவரால் அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் நான் இதோடைய ரேட்டே சொல்லலை இல்லை கைஸ். ஸோ இதனுடைய ரேட் வந்து 380 ரூபா. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு ட்ரைபேட் அவ்வளோதாங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து 380 ரூபா. ஆனால் ட்ரைபேட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லென்த்தாக இல்லை, மீடியமாக தான் இருக்குது. நம்ம உக்காந்துட்டு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூடியூப் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.